ஒரே அர்த்தம் சொன்னார்கள். ஆனால் ஒருவன் சிறையில் போனான், மற்றொருவன் பரிசு வாங்கி போனான். ஏன் தெரியுமா? இந்த கதையை கேளுங்க, உங்களுக்கே புரியும். ஒரு காலத்தில் ஒரு பெரிய அரசன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு எல்லாம் இருந்தது: செல்வம், அதிகாரம், மகிழ்ச்சி. ஆனால் ஒரு இரவு அவன் கண்ட ஒரு கனவு அவன் மன அமைதியை முழுவதும் குலைத்துவிட்டது. அந்த கனவில் அவனுடைய எல்லா பற்களும் ஒன்றன் பின் ஒன்றாக விழுந்து அவன் பொக்கை வாயுடன் நின்று கொண்டிருந்தான். அந்த காட்சி மிகவும் பயங்கரமாக இருந்தது. திடீரென பயத்துடன் அவன் விழித்து கொண்டான். காலையிலும் அவன் மனதில் அதே பயம் தொடர்ந்தது. இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் இருக்கலாம் என்று அவன் சிந்தித்தான். உடனே ஒரு நாடி ஜோதிடரை அரண்மனைக்கு அழைத்து வரச் சொன்னான். ஜோதிடர் தனது ஓலைச்சுவடை எடுத்து பார்த்தார். சிறிது நேரம் அமைதியாக வாசித்துவிட்டு கவலையுடன் அரசனை நோக்கி, அரசே, உங்கள் மனைவி, குழந்தைகள், உறவினர்கள் எல்லோரும் உங்களுக்கு முன்பே இறந்து விடுவார்கள் என்று கூறினார். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அரசன் மிகவும் கோபமடைந்தான். என்ன தைரியம்தான் இப்படி சொல்லுவாய்? உடனே இவனை சிறையில் தள்ளுங்கள் என்று உத்தரவிட்டான். ஜோதிடர் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். ஆனால் அரசரின் மனம் இன்னும் அமைதியடையவில்லை. அதனால் அவன் இன்னொரு நாடி ஜோதிடரை அழைத்தான். இரண்டாவது ஜோதிடரும் அதே ஓலைச்சுவடியை பார்த்தார். பின்னர் புன்னகையுடன் அரசனை நோக்கி, மன்னா, நீங்கள் உங்கள் உறவினர்கள் அனைவரை விட நீண்ட நாட்கள் வாழ்வீர்கள். உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்று சொன்னார். இந்த வார்த்தைகள் அரசனின் மனதை குளிரச் செய்தன. அவன் மகிழ்ச்சியுடன் அந்த ஜோதிடருக்கு பரிசுகள் வழங்கி அனுப்பி வைத்தான். உண்மையில் இருவரும் சொன்னது ஒரே அர்த்தம்தான். ஆனால் ஒருவர் கடுமையான வார்த்தைகளில் கூறினார், இன்னொருவர் அதே கருத்தை நம்பிக்கையுடன் இனிமையாக கூறினார். அதுவே வித்தியாசம். இந்த கதை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நாம் பேசும் வார்த்தைகள் மற்றவரின் மனதை காயப்படுத்தவும் முடியும், அதே மகிழ்ச்சியாகவும் மாற்ற முடியும். ஆகையால் பேசும் முன் சிந்திப்போம். தேங்க்யூ.